என்னைய விட்டு இந்த படத்துல நடிச்சிட்டியேன்னு கேக்குறாங்க. எப்படி இருந்த படம் நீங்க பாத்தியா? அப்படியா? சொல்றேன் நீங்க வேற. வெளில வரும்போது நான் வந்து அழுதுட்டேன். என்ன தளபதியா? ஐயோ சஸ்பென்ஸ். இந்த படத்தை வந்து எதுக்கு கீடையும் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண நான் நினைக்கல. பயங்கர இது வேற லெவல்ல இருக்குங்க படம். நல்ல கதைகளை என்ன தேர்ந்தெடுத்துக்குது, அதுல எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. டோட்டலா வேற மாதிரி ஒன்று பாட்டு பயங்கரமா ஹுக் பண்ணிட்டாங்க. ஸோ தர்ஷனோட படம் வந்து ஹவுஸ்மேட்ஸு நான் பார்க்க வந்தேன். ரொம்ப ஒரு யூனிக்கான கான்செப்ட் இது. நான் எல்லா சேனல்லையும் நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து நான் ஒவ்வொரு செகண்டுமே ஒரு செகண்ட் கூட லைக் லேகே ஃபீல் ஆகலை. அவ்வளோ செம்மையாக இருந்தது படம். எங்கே வரீங்க? என்னைய விட்டு இந்த படத்தில் நடிச்சிட்டியேன்னு கேட்குறாங்க. நீ எல்லாம் டேட் தருவியா? பொய் இவ இருக்கிற பிஸிக்கு டேட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவர் வந்து ஃபுல் படங்களா கமிட் பண்ணி வச்சிருக்கா. ஆமா உண்மைதானே. படங்கள் உங்கள் commit வாக்கு பண்ணிருக்கா. பலிக்கட்டும். அடுத்த வருஷம் நிறைய படங்கள் வரும், நிறைய பிளாக் பஸ்டர் கொடுப்பான். தேங்க்யூ. இதெல்லாம் அந்த இதே மாதிரி இந்த இதே மாதிரி இவ ப்ரிவியூக்கு நான் சொல்றேன். நீ என்ன சொல்லணுமோ சொல்லிரு. இந்த கேள்விக்கு வேணா கலாய்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன கலாய்க்கிற மாதிரி வச்சுக்க விரும்பல. வாய்ப்பு இருக்குன்னு நான் சும்மா சொல்லி யூனிவர்ஸுக்கு த்ரோ பண்றேன். பேய் படம் இல்ல. அதாவது என்ன மாதிரி நிறைய கேரக்டர் பேய் படம்னா போவே மாட்டாங்க, டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நினைச்சு இதை விட்டுறாதீங்க. கண்டிப்பா டிக்கெட் எடுத்து பாருங்க. ஏன்னா இது பேய் படம் இல்ல. ஆமா, எல்லாரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம காமெடி, நம்ம ட்விஸ்ட் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்த படம் நீங்க பாத்தியா? அப்படியா? சரி சரி. அப்போ கண்டிப்பா பார்க்கணும் ஆகஸ்ட் 1க்கு. இஸ் a சூப்பர் ஆக்டர். ஈஸியா நடிக்கும் அவரு. ஆமா ஆமா ஆமா. காளி வெங்கட் சார முன்னாடியே அவரோட படம் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் வினோதினி மேமும் இருந்தது. வினோதினி மேம் இஸ் ஆல்சோ an extraordinary ஆக்டர். அப்போ அவர் 2 பேரையும் கூட சேர்ந்து நடிக்கும் போது தட் வாஸ் வெரி குட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மூவி முன்னாடி இருந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்க ரெஸ்பான்ஸ் எல்லாம்? ஆமாம்மா. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலி டிரெக்டரை என்கிட்ட நரேஷன் பண்ணுறதுக்கு மேலே தான் அவர் அதை ஃபில்ம் எடுத்தது. அப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கும் பிடிச்சிருக்கு படம். பட் ஆடியன்ஸ் தான் சொல்லணும் அவரோட ரிவ்யூஸ். அப்போ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. வேற லெவல் ஹவுஸ்மேட்டு. எல்லாரும் வந்து தேட்டரில் போய் பாருங்க. 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது படம். தேங்க்யூ ப்ரோ. இது எல்லாமே கலந்துருக்கு ப்ரோ. இது வந்து காமெடி இருக்குது, பேய் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது வந்து வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகும். அது எல்லா படத்துலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஆனால் இது எல்லா விஷயமும் ஒரே படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ஹவுஸ்மேட்டு. எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். செம்மையாக இருக்கும். இல்லை ஜி, அதுக்கான இது வந்து சொல்கிறேன். நீங்கள் வேறு சொல்கிறேன் ஜி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு ஏன்னா நான் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கேன் இப்போது. அதாவது எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு இந்த வந்து ரோல் ஆஃப் அ லைஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கோமாளி, ஆண்டவன் கட்டளை, எங்கேயும் எப்போதும், அந்த வரிசையில் எனக்கு ஒரு படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கேன். ஏன்னா நான் கதை கேட்கும் போதே நான் அழுதேன். எனக்கு இன்றைக்கி வெளில வரும்போது நான் வந்து அழுதுட்டேன். எனக்கு ஒரு அம்மாவாக அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைய, அதாவது அந்த இமோஷன் சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா படம் இன்னும் இது எப்போ போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ரியலி வெரி வெரி ஹாப்பி. படம் இவ்வளோ பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி இதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீடியா, அப்புறம் வந்திருந்த இயக்குநர்கள், செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பப்ளிக் உங்களுக்கும் நன்றி. ப்ளீஸ்
இந்த படத்தை பேராதரவு கொடுத்து எங்களெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃபோட கனெக்டிவிட்டினா அதான் அந்த மேட்ரு என்னால் அந்த க்ளூ சொல்ல முடியாது அந்த விஷயத்த. ஆனால் அந்த குழந்தையோட எனக்கு இருக்கிற அந்த சம்பவங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்களா? நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு ரொம்ப பெரிய சோகம். அந்த சோகத்துலேருந்து யாராலையும் மீள முடியாது. அது ஒரு பிரிவை வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம். அந்த பிரிவை இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்தா, ஒரு வீடு நமக்கு சில விஷயங்களை கொடுத்தா அப்படிங்கும் போது தான் ஹவுஸ்மேட்ஸ் அது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படிலாம் இல்லை, படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹாரர் படமா இது என்ன அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படம் பாருங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப என்னோடய பர்சனல் அண்ணன்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அக்கா நடிச்சிருக்காங்க. ஸோ காளி வெங்கடண்ணன், வினோதினி அக்கா, தர்ஷன் ப்ரோ, தீனா, அப்துல்லி, இந்த மாதிரி எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள். ஸோ ஹாப்பி. நான் சூசி அவ்வளோ இல்லை ப்ரோ. நான் வந்து நான் லப்பர் பந்துக்கு அப்புறமேட்டு நல்ல படங்கள், அதுக்கு முன்னாடி நல்ல படம் பண்ணலன்னு இல்லை, லப்பர் பந்து பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ஓரளவு இப்போ நம்புகிறாங்க. சரி ஓகே, டிஎஸ்கே வந்து ஏதோ புல் பண்ணுவார் அப்படின்னு. அந்த மாதிரி கதைகள் வருது. காட் கிரேஸில் நல்லபடியாக போயிட்டுருக்கு ப்ரோ. சூப்பராக போயிட்டுருக்கு. சூசியா என்ன தளபதியா? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மள வந்து படம் வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சிருக்கிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு குட் ஃபேமிலி மூவி. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேட்டரை மிஸ் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம மதராசி வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட சீக்கிரம் வந்து நல்ல ஒரு நியூஸாக வரும். ரொம்ப நல்லா இருக்கு. இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. எல்லாமே சூப்பராக இருந்தது. இட் வாஸ் அ சயின்டிஃபிக் மூவி. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஷோர். தர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. காளி வெங்கடண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. அதாவது தர்ஷன் ப்ரோக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் போயிட்டு ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி. இந்த ஆகஸ்ட் 1 வர படங்களில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷயம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? எனக்கு வந்து செவுரு தாங்க. அதை நீங்கள் போய் பாருங்கள். இல்லை, நான் படம் பார்த்து முடிச்சோடனே என் வீட்டிலேருந்து நான் என் செவரில் எழுத போகிறேன். இந்த வீட்டிலேருந்து அவர் செவரில். ஐயோ சஸ்பென்ஸ் சார். ரிவீல் பண்ணு. ட்ரெயிலரில் வந்து என்னன்னா ட்ரெயிலரில் இருக்கா? இல்லை அப்படி இல்லைங்க. மெட்ராஸுக்கு எப்படி வந்து ஒரு செவரு, அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு செவரு இருக்குது. படம் வந்து ரொம்ப என்டர்டெயின்டாக எல்லாமே ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கேரக்டர்ஸ் எல்லாமே மனசில் நின்றுச்சு. அதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸ்டார்ட் எண்டு வரைக்குமே ஒரு எமோஷனோட ரொம்ப கனெக்டோட முடிச்சிருக்காங்க படத்தை. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது படம். அது ரிலீஸ் அவகிட்ட பைக் நீட்டாதீங்க. அதோட எஃபெக்ட் இன்னைக்கு தான் நான் இதுக்கு மேலே ஒரு இன்டர்வல்ல வந்து ஒரு பாப்கார்ன் ஒரு ஜூஸ் கொடுவாங்க. ஆப்பிள் ஜூஸ் கேட்டு தப்பான இதெல்லாம் சொல்கிறாப்புல. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ மிக விரைவில் வரது வாய்ப்பு. தேங்க்யூ. அடுத்து வந்து இப்போ ஆகஸ்ட் 1 உசிரேன்னு ஒரு படம் டிஜே ப்ரோ கூட பண்ணியிருக்கேன். அது வருது. அடுத்தடுத்து படங்கள் எல்லாமே ரிலீஸ்க்காக வெயிட்டிங். மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சூப்பராக இருந்ததுங்க படம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. மித்தவங்களுமே எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அடுத்தது வந்து கதை கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் எடுத்து பண்ணுறதா நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, நிறைய விஷயம் பிடிச்சிருந்தது. அந்த காளி வெங்கட்டோட அவரோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இயல்பாக இருந்தது அந்த ஃபேமிலி. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நானும் அப்படி தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஹாரராக அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் அது ரிவீல் ஆகும். ஸோ ஓவரால் சூப்பர்.
என்னோட படம் ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. சொட்ட சொட்ட நினைதுன்ட்டு எல்லாரும் தயவு செய்து தேட்டருக்கு போய் பாருங்க. நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஐ ரியலி லவ் த ஃபிலிம். நம்ம வந்து தமிழ் சினிமாவில் வந்து நல்ல கண்டென்ட் இருக்க படம் வந்தால் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் அகெயின் திருப்பி மெட்ராஸ் மாட்டினி ஆர் இந்த படமாக இருக்கட்டும், ஹவுஸ்மேட்ஸ் ஆர் லைக் அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவிங் தட் நம்மளோட தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இருக்க படம்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போய் அதை சக்ஸஸ் ஃபிலிமாக ஆக்கிறது தான் ஒரே ஒரு விஷயம். நோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேஸ் எனி இந்த படத்தை வந்து எதுக்கு கீழேயும் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண நான் நினைக்கல. எல்லாருமே இந்த படம் வந்து பார்க்கணுன்றது தான் என்னோட ஒரே ஒரு விஷயமா இருக்குது. இட்ஸ் எமோஷ்னல் எவ்ரிதிங் ஆல் டுகெதர். திஸ் ஃபிலிம் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். அது கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு ஃபீல் ஆகும்னு தோணுது. வெரி நைஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டும் காளி வெங்கட் சார் அண்ட் தர்ஷன் அண்ட் புதுசாக ஹீரோயின் லான்ச் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ பிகேம் அ வெரி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் காளி வெங்கட் சார் அண்ட் வினோதினி மேம். அந்த ஒரு குட்டி கியூட் பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கங்க்ராட்ஸ் சொல்லணும் டு த என்டையர் டீம் ஆஃப் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் ஐ ரியலி லவ் த ஃபிலிம். இந்த வருஷத்தில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக கிளியராகவே சொல்லணும். அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை இது நீங்கள் பாருங்கள், நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் வெரி நைஸ் ஃபிலிம். எல்லாருமே காளி வெங்கட் சார் எல்லாருமே தெரிச்சிட்டாங்க. தேங்க்யூ. அடுத்து இப்போது 2 மாதத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நல்லா பெருசாக செட் ஆயிருக்கு. இது வரையும் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே நன்றி. முக்கியமாக எஸ்கே அண்ணா, ஏன்னா எங்கள் படத்துக்கும் ஒரு பேர் சப்போர்ட்டாக இருந்த நண்பன் ஒரு வந்த பேருக்கும் இந்த படம் அவரோட பேர் இணையும் போது பெருசாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஹீல் ஸ்டாண்ட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். சார் சூப்பராக இருந்துச்சு சார். எக்ஸ்ட்ரானரி படம் சார். கலக்கிட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஆகும்ன்றதுல இன்றைக்கி பார்த்து அத்தனை பேருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ ஆடியன்ஸும் எல்லாரும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது ஆசை. ரொம்ப ஹாப்பி. என்டையர் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வேறு லெவலில் இருக்குங்க படம். சூப்பர் ஃபிலிம். இல்லைங்க, அதுதான் வெறும் ஹாரர் மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான செம்ம இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு ஒன்று, அதுக்கு பின்னாடி சூப்பரான இமோஷனு, ஹியூமரு எல்லாமே பேக்கேஜாக இருந்தது. அதான் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெறும் ஹாரர் மட்டும்னா கூட இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருந்திருக்காது. செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் லாட் ஆஃப் நியூ கமர்ஸ். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி வித் தி மூவி. இல்லை, இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எல்லா கதையெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஓடிச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இவ்வளோ லைட்டாக இவ்வளோ வந்து சிம்பிளாக மாற்றி எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. தர்ஷன் முதல்ல சோலோவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். காளி வெங்கட் ஈக்குவலி ஒரு ஹீரோ. அப்புறம் ராஜேஷ் முருகேசன் பிரேமம் மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்கோர்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே இப்போ அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாதுங்க. ஒருத்தரும் ஒரு ஜானரில் இப்போ இது பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே நிறைய கதை இருக்குது. ஒரு புது படமும் இந்த ராஜவேலு வந்து ஒரு புது டைரக்டர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ இதாக பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எவ்வளோ கதைகள் இருக்கும். இல்லை போட்டின்லாம் இல்லை, எத்தனையோ கதைகள் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணுன்றது தான் தோணும். கண்டிப்பாக இருக்குது. நான் சைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூடிய சீக்கிரம் அப்படியே பண்ணிடணும். எஸ். மற்றபடி இப்போ டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கும், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், சிவகார்த்தியண்ணா அண்ட் கலைண்ணா எல்லாருக்குமே இது ஒரு ஹிட் படமாக அமையும். கண்டிப்பாக எல்லா விஷ் யூ ஆல் அ பிளாக் பஸ்டர். அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. இப்போ நான் நிறைய அவுட் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய, செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம். ஒரு நவீனமான அறிவியல் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட் படம் தமிழில். இந்த மாதிரி இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்குமே சக்தி சார் ப்ரொடியூசர், சிவகார்த்திகேயன் சார் அவங்க ப்ரொடக்ஷனில், கலை டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஷுவர் ஷாட் கலெக்டர், ஷுவர் ஷாட் பிளாக் பஸ்டர் இந்த படம். இல்லை, இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தேடி போக முடியாது, கரெக்டாக அப்படிலாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நல்ல கதைகள் என்னை தேர்ந்தெடுத்துக்குது. அதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் அது மக்கள் தான், மக்கள் கையில் இருந்து கொடுக்குறாங்க. ஆமாம், ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ணுறாங்க, நடக்குது. அதனால் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
ஹவுஸ்மேட்ஸ் படம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இமோஷ்னலியும் கனெக்ட் ஆகுது. ஃபுல் ஃபன் படம். என்டர்டைன்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலி பார்க்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஃபேமிலியோட பார்க்கலாம். கிட்ஸ் ஆல்சோ வில் லவ் திஸ் ஃபில்ம். இல்லை, ஹாரரும் இருக்குது. ஆனால் அது ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்குது. ஃபன்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு இமோஷ்னல் செக்மெண்ட்டும் ரொம்ப ஹிட்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக August 1 தியேட்டர்ஸ் வந்து எல்லாரும் பாருங்கள். படம் நான் நடிச்சிருக்கேன். என்ன எப்படி இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு பிடிச்சதுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ், அருமையான கிளைமேக்ஸு. ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது. ஃபேமிலிக்கான எல்லா எலிமெண்ட்ஸும், ஹாரர் கவனிக்கிறவங்களுக்கு ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, அண்ட் லாஸ்ட் எமோஷனலான டச்சும் இருக்குது. எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் தயவுசெய்து வந்து பாருங்க, மறக்காம. பயங்கரமாக இருக்குது. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வேற ஒரு ஏதோ ஒரு டைப்பில் இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்தேன். பட் டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று பாட்டு பயங்கரமாக ஹுக் பண்ணிட்டாங்க. இது டேரக்டருக்கும் டீமுக்கும் டோட்டல் டீமுக்கும் பயங்கரமான விஷயம் நான் சொல்கிறேன். இது ஃபேமிலியோட தேட்டரோட இது ஃபேமிலியும் கிட்ஸோட பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும். விஷயங்கள் இருக்குல்ல, கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். பட் இது அதெல்லாம் இல்லை. சூப்பராக நம்ம ஊருக்கு நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்கங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது சீரியஸாக வந்து என்னென்னா ஃபேமிலி இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்துச்சுல, அந்த மாதிரி இப்போது எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த ஹிட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயங்கரமான ஹிட்டாக இருக்க போகுது. படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல என்டர்டெய்னர், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஃபேமிலியாக எல்லாரும் வந்து தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். வாழ்த்துக்கள் டு ஹவுஸ்மேட்ஸ் டீம். எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ இன்னும் நிறைய பேர் மீட் பண்ண வேண்டியது இருக்குது. மீட் பண்ண வச்சுட்டு மொத்தமாக நான் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறேன். எஸ் எஸ். இது கண்டென்ட் தான் ஹீரோவே. ஸோ இதில் நான் ஹீரோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் காளி வெங்கட்னா, வினோதினி, ஆர்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கோம். கண்டென்ட் இஸ் த ஹீரோ. எஸ். அவர் இந்த படம் பார்த்துட்டு தான் வாங்கினார். ஸோ அதனால் அவங்க கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கினார். நம்ம ஃபன்னாகவும் சரி, த்ரில்லராகவும் சரி, காமெடியும் சரி, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும், படத்தை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. தர்ஷனா சீசன் 3 வந்து ரொம்ப நல்லா பழக்கம். அவரோட பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த சூப்பர் மூவின்னு சொல்லலாம். கதையாகவும் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து வாட்ச் பண்ணலாம். இல்லை, எந்த படமாக இருந்தாலும் படமாக பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் ஃபேமிலி என்டர்டைனா நல்லா இருக்கும். இல்லை, இது பேயை தாண்டி ஒரு ஃபேண்டசியாக ஜாலியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். நல்லாயிருக்கும்.